ஹை டியர், இன்னைக்கு நம்ம மை சீக்ரெட் ஹோட்டல் ட்ராமாவோட 6வது பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ப்ரப்போஸ் பண்ண போன இடத்துல குஹேயாங் வேணுக்குன்னே அங்கே வந்துட்டு அவன் பாட்டெல்லாம் பாடிட்டு நீ பாட முடியுமான்னு கேட்டிருப்பான். ஸோ எம்டியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக ஒரு மாதிரி சோல்ஃபுல்லான சாங்கை பாடியிருப்பார். அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிருக்கும். அதோட முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம வேலைட் வைஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு மாதிரி மொக்கை ஆகிடுச்சா, அதனால் ஒரு மாதிரி சோகமாக வந்து உட்காந்துட்ருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக ஆயிடுவானோ என்னவோன்னு சொல்லிட்டு இவனோட கூட வேலை செய்கிற எல்லாருமே இவனோட ஸ்டாஃபெல்லாம் இருக்காங்கல்ல, அவனை சீரப் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்ப கூலாக இருந்தீங்க, சூப்பராக பாடினீங்க, டான்ஸ் அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி பாராட்டிகிட்டே இருக்க. இவனும் நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். பட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவன் அப்செட்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னைக்கு இவன் கூட ஸ்டே பண்ணுறேன்னு சொல்ல உடனே இவன் என்ன நீ ஒரு பையன் மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பொம்மையெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கிறான். என்னன்னா அங்கே இருக்கிற கோவத்தை எங்கே காட்டுன்னு தெரியாமல் எங்கே உடச்சிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் அந்த எம்டி பார்த்தீங்கன்னா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே வெளியே நிற்கும் போது இவளும் நீங்கள் சூப்பராக பாடினீங்க, நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் அழகாக கிட்ட சிரிக்கிறான். ஓகே நல்லா தான் இருந்திருக்கும் போலன்ட்டு சரின்னு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த 2 ஃப்ளவர் இருக்குது, 2 பேர் வாங்கி கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் ஒன்று எடுத்துகிட்டு அதாவது அந்த குஹை அங்கே இருக்கால அவனோட ஃப்ளவர் தான் நினச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா குப்பைத்தொட்டியில் போட்டுறா. நீ இதுக்குள்ளேயே கடை, உனக்கு இதுதான் கரெக்டான பிளேஸு அப்படிங்கிற மாதிரி குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு எம்டி வாங்கி கொடுத்த ஃப்ளவர் மட்டும் ஒரு மாதிரி எடுத்து கையில் பிடிச்சிட்டு பார்க்குறா. பட் டவுட் ஆயிடுச்சு, ஒரு வேளை எது யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு 2ஐயும் மாற்றி மாற்றி கையில் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஒரே மாதிரி ஃப்ளவராக இருக்கிறனால. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு இவன் தான் அவனோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு டேய் நீ குதிரைனா நான் ஜீப்ராடா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ என்னதான் பண்ணாலுமே அவள் என்னோட ஆள் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஹீரோனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி இருக்கான்ல அவன் வந்துட்டு டோரை நாக் பண்ண அவளும் நீங்களா இந்நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனை பார்த்தீங்கன்னா அவனை மட்டும்தான் ஸ்டே பண்ண விடுவியா, நான் இங்கே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோயினும் உடனே அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் இங்கே எப்போ வேணால் தங்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் தங்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா அவளை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஏதோ ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அவகிட்ட போயிட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ டக்குன்னு குஹேயாங் பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா இமேஜின் பண்ணியிருப்பான் போல். அவங்களாம் அப்படி இல்லை, இவன் தான் இமேஜின் பண்ணியிருக்கான். இல்லை அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவளுக்கு கால் பண்ணுறான். அவளும் பார்த்தீங்கன்னா இவனா கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அட்டன் பண்ணி பேச இவனை பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காம இங்கே பாரு, நான் என்னதான் உன்கிட்ட சண்டை போட்டாலுமே உன்கிட்ட எவ்வளோ ஜென்யூனாக இருக்க, அதே மாதிரி எல்லா பசங்களும் இருப்பாங்கன்னு நம்பக்கூடாது சரியா, நீ எந்த பசங்களையும் நம்பாத, முக்கியமாக அந்த எம்டி அவனை நம்பவே நம்பாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறா. அப்போ அவனும் ஒரு மாதிரி சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் இங்கே பாரு, நீ அவனை உன்னை தொடக்கூட விடக்கூடாது ஓகேவா, ஃபிசிக்கல் டச்சு கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் நீ எல்லாம் இதையே பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே அவர் அது பண்ணணும்னு நினச்சாலும் நான் அதை நோ சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு, யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவள் திட்டிட்டு ஃபோனை வச்சிட்றா. ஸோ இவனுக்கு கடுப்பாயிடுச்சு, இவ்வளோ கொழுப்பு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம இப்போ இதை அவகிட்ட சொன்னோம், பேசாமல் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ, ஒரு வேளை அவள் நான் சொன்னதுக்காகவே வேணுக்குன்னு ஏதாவது பண்ணானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனுக்கு வேறு பயமாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி வந்துட்டு அவளோட வீட்டுக்கு போகிறான். இவனை பார்த்தீங்கன்னா கேட்குறான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு அவன் டையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறா. இப்போது அவனும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அவன் ஒரு அப்புறானி இல்லையா, ஸோ ஒரு அப்பாவி ஜீவன் அது, இவன் எது சொன்னாலும் நம்புற ஆள் வேறையா. இப்போவே பார்த்தீங்கன்னா அப்படி டையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனும் எது பூனைக்குட்டியோட பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போது அடுத்த சீனுக்கு இவன் ஐயோ போச்சு அவ்வளோதான், இல்லை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை முழிக்கிறான். இதுவும் பார்த்தீங்கன்னா இவனோட இமேஜின் போல தான் இருக்குது. ஆனால் மறுபடியும் அடுத்த சீனில் அவள் வேணுக்குன்னே அந்த எம்டி கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கா. இவன் என்னதான் நினச்சாலும் வந்துட்டு அவனால் அந்த இமேஜினை தடுக்கவே முடியல.
தப்பு தப்பா இவனே பார்த்தீங்கன்னா கண்டபடிக்கு இமேஜின் பண்ணிக்கிறான். அதுவும் இல்லாமல் ஸ்டாப்னு வேற இடையில கத்திக்கிட்டு இருக்கான். இவன் இமேஜின் பண்ணுறதுக்கு இவனே ஸ்டாப் சொல்லிக்கிறான். அப்படி சொன்னாலுமே ஐயோ நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெறியா இருக்குது. ஒரு வேலை இப்படி நடந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம். ஆனால் இந்த பக்கம் இன்னுமே அந்த இமேஜின் போய்கிட்டே இருக்குது அவனுக்கு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க இவனும் ஒரு பக்கம் இல்லை நோன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். பட் என்னதான் இவன் கத்துனாலுமே அந்த இமேஜினேஷன் அவனுக்கு வந்துட்டு விட்டு போகவே மாட்டேங்குது. இதுக்கு மேலே முடியாதா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி எஞ்சிக்கிறான். ஸோ என்னடா எனக்கு இப்படிலாம் தோணுதுன்னு நினச்சிட்டு அவன் இருக்கா. இந்த பக்கம் அவளோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. பட்டு எம்டியெல்லாம் இங்கே வர கிடையாது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் அவன் எம்டி கொடுத்துருப்பான்ல அதை பார்த்தீங்கன்னா ரசித்து பார்த்துட்டு இவன் வாங்கி கொடுத்துருக்கான்ல குஹேயாங். அந்த ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டுக்கா. வீட்டில் இவன் இல்லை எனக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கே இப்படி தப்பாக தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான்ல எம்டி, அவன்கிட்ட அந்த சைமன் இருக்கான்ல அவன் வந்துட்டு எதையோ ஒன்று கொடுக்குறான். இதை கொடுக்க சொன்னாங்க மதியம்னு சொல்லிட்டு கொடுக்க அவனை அதை வாங்கிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த காசிப் டீம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா நம்ம எம்டியும் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வரா. வந்ததும் அவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருப்பீங்க, ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரையோ இருக்கால அவள் வந்துட்டு என்ன பண்ணுறனே தெரியல, அவளால் இங்கே இருக்கவே முடியல. ஏன்னா அவள் தான் பார்த்துட்டால 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஸோ அதை ஏற்றுக்கவும் முடியாமல் அதை விடவும் முடியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கா. இந்த அரைக்கு இருக்க வேற வந்துட்டு மேலே கை வச்சு ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல கையை பிடிச்சி முறுக்கி விட்டாரா. அவன் கத்திட்டு இருக்கான். இங்கே பாரு உன்னோட லிமிட்டில் இரு, தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே அவள் கடுப்பாக இருப்பா. ஸோ எல்லாரும் கோவத்தில் இருப்பா. இதில் இப்போ இருக்கிற டென்ஷனுக்கு செலவா வேணும் அப்படி கையை முறுக்கி விட்டு கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அவன் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனுக்கு ஹீரோயினை ஜிஎம் வர சொல்லியிருப்பான். அவளும் என்னன்னு சொல்லி கேட்க போனா இந்த மாதிரி 2 பேரும் இந்த எம்டியும் நீயும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அவள் லைட்டாக வெக்கப்பட்ட மாதிரி ஆமாம்பா. பட் அவன் கண்டுபிடி திட்டி விட்டுறான். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஸோ இப்போ இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் ஹோட்டலுக்கு கெட்ட பேருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து விலகி இருக்க சொல்ல அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சோகமாக வெளியே வருவா. டக்குன்னு அங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி வேற வந்து நின்றுருக்கான். ஸோ ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை என்னாச்சு எதுக்கு நீ அங்கே போன அவனோட ரூமுக்குன்னு சொல்லி கேட்க அவள் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே அமைதியாக இருக்கவும் இவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா என்கிட்ட பேசக்கூடாது என் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜிஎம் சொன்னாரா, அதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அது அப்படிங்கிறா. சரி ஓகே நீ எப்பவுமே அவன் பக்கத்தில் இருக்காத, ரொம்ப க்ளோஸாகவும் இருக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். இப்போ அடுத்த சீனுக்கு இந்த போலீஸ் இருக்கான்ல இந்த போலீஸும் வந்துட்டு இன்னுமே பாவம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் ஆச்சு எப்படி தான் செத்து போகிறாங்க ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோலாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த கூட இருக்க போலீஸும் வந்துட்டு நிறையா பணம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம் இருக்கான்ல அவனோட அக்கௌண்ட்லேருந்து அந்த சீனியர் ஸ்டாஃப் இறந்து போனால அவனோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எதுக்காக இந்த ஜிஎம் அவனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் மறுபடியும் வேற ஒரு பக்கம் திரும்புது. ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் இந்த எம்டி வந்துட்டு நீ அவன் கூட சேராத அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம் கிட்ட பேச வேணான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த ஜிஎம்மோ நீ இந்த எம்டியை விட்டு தள்ளியே இரு அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சொல்ல என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கா. அவளே குழம்பிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு கால் வருது. எடுக்கலை ஃபஸ்ட்டு, பட் திரும்ப மறுபடியும் அந்த கால் வர இவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறா. அப்படி எடுத்து பேசும்போது நான் தான் ஆக்டர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரோட நேம் சொல்கிறாங்க, ஆக்டர் லீன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்டர் லீ பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் உங்களோட ஹோட்டலுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த பக்கம் ஃபோனில் சொல்ல இவ பார்த்தீங்கன்னா நிஜமாக தான் சொல்கிறீங்களா நீங்கள் ஆக்டர் லீயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவ ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக எக்ஸைட்டாக கேட்கவும் பின்னாடி அந்த சைடு இருப்பாங்கள்ல இவளோட ஸ்டாஃப் எல்லாமே அவங்களும் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஸோ இவ நிஜமாக நீங்கள் தானா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காளா. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஹேயாங் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் தான் ஃபோனில் இந்த மாதிரி நான் ஆக்டர் லீன்னு சொல்லிட்டு வாய்ஸை மாற்றி பேச ட்ரை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் வேணும், என்ன அப்படின்னா எப்படி ஒருத்தங்க பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா இன்னொருத்தங்க லவ் பண்ண முடியும், அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச முதல்ல அவங்க எதுக்கு பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட கேட்குறா. பட் ஆக்டர்னு தான் நினச்சிட்டு இருப்பா.
ஆனால் இப்போ குஹையாங் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் எப்படி ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிவிட்டு சடனாக ஒரு ஆளை வந்துட்டு டேட் பண்ண முடியும்? அது ரொம்ப செல்ஃபிஷ் தானா அப்படிங்கிற மாதிரி பேச, அப்போ ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதுக்காக வந்துட்டு அவனே தான் வேணும், அவன் இல்லைனா என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்துருக்க கூடாது, ஏன்னா அவன் ஒரு செல்ஃபிஷான ஆள் அப்படி இப்படிங்கிற மாதிரி கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிடறா. ஏன்னா இவங்களை பற்றி பேசுகிற மாதிரி தான் பேச, இவளும் ஆல்ரெடி ஒரு தடவை பட்டு இருக்கால, அதனால அதை அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்க. இப்போ அவன் ஒரு கோவத்தில் இவனோட வாய்ஸ் வந்துடுது. அப்போ உடனே நம்ம சங்கம்னு சொல்லிட்டு கத்திடுறான் அவளோட பேர் சொல்லி. அப்போ தான் இவளுக்கு புரியுது, ஏய் இரு நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. பட் இவன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாய்ஸை மாற்றி பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அவள் கண்டுபிடிச்சிட்டா, டே குஹையாங் நீ தானா, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஆக்டர் மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ இவளும் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே அந்த காஃபி கப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கசக்கிக்கிட்டு இருக்கிறா. டே உன்னை சும்மாவே விட மாட்டேன், எவ்வளோ திமிர் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்பை போட்டு ஒரு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் புதுசாக வேலைக்கு வந்திருப்பான்ல அவன், ஏன் இந்த மேனேஜர் இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது இந்த யங் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, ஸோ ஏதோ ஒரு சின்ன டென்ஷனில் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ இந்த மந்திரிச்ச சீட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா இங்கே 2 பேர் இறந்துருக்காங்கல்ல, அந்த பயம் இவனுக்கு. ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இருக்கால, அவள் தான் இவனோட ஆஃபீஸ்க்கு வர, குஹையாங்கோட ஆஃபீஸ்க்கு வரா. அவன் வெளியே போ அப்படின்னு சொல்ல, அவள் அதை காதுலேயே போட்டுக்கல, அப்படியே வந்து உட்காந்துருக்கா. ஸோ இவனும் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, உப்பா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. ஹெல்ப்பா என்ன அப்படின்னு கேட்குறான். உங்களுக்காக நான் அந்த எம்டி இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல, நிஜமா நீ இதை எனக்காக தான் சரியா என்ன அப்படின்னு இவன் கேட்க, ஆக்சுவலாக இவனுக்காகலாம் கிடையாது, பட் இருந்தாலும் மாமா அப்படிங்கிறா. இப்போது அந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இந்த ஜிஎம்ஐ வந்துட்டு என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்கான். என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்க, எதுக்கு என்கிட்ட பேச என்ன இருக்குது, என்கிட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல, அப்போ எதுக்காக நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்புறம் அந்த சீனியருக்கெல்லாம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ இவனும் அப்படியே யோசிக்கிறான். என்னன்னா அவள் மிரட்டியிருப்பா, நான்லாம் அந்த யாங் மாதிரி பொறுமையான ஆள் கிடையாது, ஸோ நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும், இல்லை அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை எம்டி இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு, இல்லை அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டுச்சு அதனால பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இன்னுமே இவங்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேட் முடியலை. பட் இந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு என்றைக்கும் சொன்னல அந்த எம்டி இருக்கான்ல அவன் தான் கொலைகாரன்னு, ஏன்னா அந்த பொண்ணு சாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் இவங்க 2 பேரும் கால் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிக்கிறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இந்த எம்டி இருக்கான்ல அவன் தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வெளில போகணும் வரியா அப்படின்னு கேட்க, நீங்கள் பிஸியாக இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அந்த இறந்து போனால அவளோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்ல, இவளும் பார்த்தீங்கன்னா அவளோட டீம் கிட்ட சொல்கிறா. அப்போ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியா, அப்படியா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இதுக்கு பேர் தான் டேட்டிங்னு சொல்லுவாங்க, அவுட்டிங்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல, இவள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டே போகிறா. ஸோ ஒரு மாதிரி இவள் ஷை ஆகவும் இவள் ஃபேஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகுமா. அப்போது அந்த கீச்சர் இருக்கான்ல, எதுக்கு நீங்கள் சடனாக ப்ளஷ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எதுவும் ப்ளஷ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மேனேஜரையோ இருக்கால, அவள் ஒரு மாதிரி சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கா. அவ்வளோதான் நமக்கு இனிமேல் கிடைக்க மாட்டான் போலன்னு சொல்லிட்டு அப்படி அவள் நடந்து வரும்போது சடனாக இந்த எம்டியை வேற பார்க்குறா. இவனை பார்த்தாலே இவளுக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி போய் ஒளிஞ்சுக்குவா. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி போய்ட்டு ஒளிஞ்சுக்கிறா. அப்போது அவள் ஒளிஞ்சு நின்று இருக்கும்போது கரெக்டாக இந்த போலீஸும் எம்டி இருக்கான் இல்லையா அவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எதுக்காக நீங்கள் அந்த பொண்ணும் 2 பேரும் வந்துட்டு நிறைய கால் பேசியிருக்கீங்கன்னு கேட்க, இவனும் வந்துட்டு நான் அந்த அன்னைக்கு இங்கே இல்லை, அதனால் ஹோட்டலில் என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை கேட்கறதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி மர்மமாகவே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் போய் உட்கார்றா. அதுவும் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்க, இப்போ நீ எதுக்காக இந்த மாதிரி திரும்புகிற, ஏதாவது செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இவளுக்கு வேறு ப்ளஷ் ஆகுது. அது எல்லாமே அவன் பெல்ட்டு போடலான்னு போனால், இல்லை நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாளா. அப்படி உன்னோட மண்டைக்குள்ளே நீ என்ன தான் யோசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, இதை தானே யோசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அழகா கிட்ட வந்துட்டு ஒரு கணத்தில் கேஸை பண்ணா. அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்போது இவர் மாதிரி நர்வஸில் அந்த சீட் இருக்குள்ள சீட்டு வந்துட்டு அப்படி பின்னாடி போகிற மாதிரி இழுத்து விட்டுருவா. அப்போ இவனும் பட்ட பகலில் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் உனக்கு தைரியம் அதிகம் தான், ஆனால் இது வேணான்னு நினைக்கிறேன்,
ரொம்ப செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை, அது தானாக தான் போகுது அப்படின்னு சொல்ல, உனக்கு நிஜமாவே தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கால, இவ எங்கே தான் இருப்பாலோ தெரியல. கரெக்டாக இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது இவங்க காரில் ஒன்றா போகிறத பார்த்துட்றா. ஸோ பார்த்துட்டு அப்படின்னா இது ரூமர் கிடையாது, இது நிஜம்தான், அப்போ நீ இவன் கூட தான் சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விதத்தில் ஹாப்பி தான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ்க்கு வரா, இங்கே இருப்பானுங்கள இவனுங்க எல்லாத்துக்கும் நிறைய பீஸாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் இந்த குகை அங்கே இருக்கான்ல அவன்கிட்டையும் போயிட்டு இங்கே பாரு அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, ஒன்றா போயிட்டு இருக்காங்க, நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்பான். பட் அது தெரியலன்னு சொல்லிடுவாளா. நெக்ஸ்ட் சீனில் அப்போ இந்த ஜிஎம்க்கு ஏதோ ஒரு லெட்டர் வருது, அதில் பார்த்தீங்கன்னா கில்லர் வந்துட்டு எம்டி தான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அந்த ஊரை வந்துட்டு ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ போயிட்டு எனக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வான்னு ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டு இவனை பார்த்தீங்கன்னா அவளோட பாக்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கிறான். ஸோ இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அப்போ ஹீரோயினு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிறதுக்காக போயிருப்பா, பட் பர்ஸை மறந்துட்டு வந்துட்டா, கார்லேயே விட்டுட்டா. சரி ஓகே அதை போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவ ரிட்டர்ன் வருவா. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அவங்க வந்து நிற்க இவனும் எதையோ தேடிட்டு இருக்கிறானா. இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அவளோட பாக்ஸில் என்ன தேடுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க. ஆனாலும் அவன் எதுவுமே சொல்லலையா, இவளும் எதுவும் சொல்லாமல் அப்படியே போயிட்டு பர்ஸை மட்டும் எடுக்கிறா. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு டவுட் வருது இவளுக்கும், ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கா. ஸோ இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருக்கான்ல அவன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு யார் கொலைகாரங்கன்னு எனக்கு தெரியும், இங்கே வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா ஆர்வமா என்னன்னு சொல்லி யாருன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க, ஆனால் நான் சொல்லுவேன் பட் நீங்கள் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஒரு வேளை நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, முதல்ல சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் அது கொலகாரம் வந்து அப்படின்னு சொல்கிறான், பட் சொல்ல மாட்டேங்கிறான். கடுப்பாகுது இவங்க 2 பேர்த்துக்கும். ஸோ அப்படியே ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா எம்டி இருக்கான்ல அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்ல, இந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஷாக்கு, எனக்கும் அவன் தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவளோட அம்மா இருக்கால அவங்கக்கிட்ட இது உங்களோட பொண்ணோட திங்ஸ் இது எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க, ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டு போனால் நான் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட்றோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அம்மா போனதுக்கப்புறம் ஹீரோயினும் நான் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே அந்த கிச்சனுக்கு போவாங்கள்ல அங்கே அப்படியே கிளம்பி போகிறா. அவள் அந்த பக்கம் போனதும் பார்த்தீங்கன்னா எம்டி இருக்கான்ல இவன் அந்த இறந்து போன பொண்ணு இருக்கால அவளோட ரூம்குள்ளே போயிட்டு எல்லாமே தேடிட்டு இருக்கான். என்ன தேடுறானே தெரியல, அவளோட ட்ரா கபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்கா. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டக்குன்னு அங்கே வந்துடுறா. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவளுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறா, பட் அவன் எதுவுமே சொல்லலை. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எல்லாம் இவன் கிட்டே கேட்குறாங்க, எதை வச்சு அவன் கொலைகாரன் நீ சொல்கிற எம்டின்னு சொல்லி கேட்க, சைமன் இருக்கான்ல அவன் இங்கே தான் இருந்தான். ஸோ என்றைக்குமே அவன் எம்டி கூட இருப்பான், பட் அவன் இங்கே இருந்தான். அதுவும் இல்லாமல் அவர் சொல்லி இவன் கொலை பண்ணியிருக்கலாம், இல்லை இவர் கொலை பண்ணிட்டு அங்கே போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ சொல்ல, இவன் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏதோ லாஜிக் சிங்க் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ இவனும் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதை நீங்கள் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது புரியுதா, முக்கியமாக நான் தான் சொன்னேன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ அப்படியே நைட்டே ஆகிடுச்சு. இவங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டிலேருந்து ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அப்படி ரிட்டன் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியல. ஏன்னா இவன் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறான், அவளால் கேட்கவும் முடியல. அட் த சேம் டைம் குகை அங்கே இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டு வாசல் அப்படியே கார் நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் எம்டி கூட வெளியே போனான்னு சொல்லியிருப்பாள் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு, அதனால வெளியே கார் நிறுத்திட்டு வெயிட் பண்ணேன். கரெக்டாக இவங்களோட காரும் ஆப்போசிட்டில் வருது. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்க, இவனும் வந்துட்டு இவனோட காரில் உட்காந்துட்டு அவங்க போகிறத அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போது அப்படியே ஹீரோயினை வந்துட்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு எம்டி பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் உனக்கு சொல்கிறேன், இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, அதனால தான் உன்கிட்ட மறைக்கிறேன், பட் நான் சீக்கிரமாக எல்லாமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இதையெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறான், இவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்போது ஹீரோயினும் அவளோட வீட்டுக்கு போகிறா. ஸோ குகாயாங் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு மாதிரி அங்கேருந்து அழுதுட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. ஹீரோயினை எம்டி கூட வச்சு பார்க்குறதெல்லாம் இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியே சோகமாக படுத்துக்கிட்டு அந்த ப்ரப்போசல் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்கள்ல அந்த ஹோட்டல், அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா அவன் பாடினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுகிட்டே அவனையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பா. இப்போ அதெல்லாமே யோசிச்சுக்கிட்டு அவனால் அங்கே தூங்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
அப்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் ஹீரோயின் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவள் என்ன சொல்கிறானா, எல்லாத்தையும் விட்டுரு, அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சிச்சு, உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலி ஹீரோயின் நிஜமாவே அங்கே இல்லை, இது அவனுக்கு இல்யூஷன் மாதிரி தான் தோணுது. அதில் அவள் சொல்கிறத கேட்டுட்டு இவன், எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடு, இனிமேல் அந்த மாதிரி உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், சத்தியமாக என்னை விட்டு போகாத, நான் வந்துட்டு உன்னை இனிமேல் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகிறான். பட் இருந்தாலுமே அவள் இல்லை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ இவன் அப்படியே தூக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறான். எல்லாமே இவனுக்கு கனவு, இல்யூஷன் இந்த மாதிரி தான் வந்திருக்குது இதெல்லாமே. ஸோ இவன் தூங்கிட்டு இருக்கான் நல்லா. அப்போன்னு பார்த்து இவனோட ஃபோனுக்கு வந்துட்டு யாரோ கால் பண்ணுவாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் யார் அப்படின்னு தூங்கிக்கிட்டே பேசுகிறான். அப்போது அந்த ஃபோனில் யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவன் அடுத்த சீனுக்கெல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறான். எங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு தான். அவள் அப்போ தான் வேலைக்கு போகலான்னு கிளம்பி கீழே வந்துட்டுருப்பா. பட் அதுக்கு முன்னே இவன் போயிட்டு, நீ என் கூட வந்து இரு, என் வீட்டிலே இரு அப்படின்னு கேட்குறான். லூசாடா நீ, என்னடா உன் பிரச்சனைன்னு சொல்லி இவ கேட்டா, என்னோட அம்மா அப்பா வராங்க, ஸோ ஒரு வாரத்துக்கு மட்டும், ஒரே ஒரு வாரம் மட்டும் என்னோட வீட்டிலனே இரு, நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா, கல்யாணம் பொய்ன்னு தெரிஞ்சா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லாத பொய் கல்யாணம் தானே இவன் சொல்கிறா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் என்கிட்ட சொன்னார். அதனால தான் இதெல்லாமே, ப்ளீஸ் என் அப்பா வந்துட்டு கஷ்டப்படுத்தாத, இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, என்னாலலாம் முடியாது, ஒரு வாரம்லாம் உன் கூட நான் வந்துட்டு உன் வீட்டில் தங்கியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் இவன் திரும்ப திரும்ப புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம இந்த மாதிரி போய் சொன்னோன்னு தெரிஞ்சுன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், அதனால் எனக்கு இது ஒரு உதவியாக பண்ண, இதுக்கு மேலே நான் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பா விஷயம் இல்லையா, அதனால் ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் மட்டும்தான், அதுக்கு மேலே ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லுவாள். அடுத்த செகண்டுக்கு இவனை பார்த்தீங்கன்னா இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடான். ஓடி போயிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. அப்போது இவளும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹோட்டலுக்கு கால் பண்ணி, இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினை கேட்குறா, நான் எதுக்கு என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்க, பின்ன என்ன நீ வெளியாள் மாதிரியா அங்கே வந்து நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறா அப்படின்னா உன் வீட்டை சுத்தம் பண்ணணும், குக் பண்ணணும், எல்லாமே நான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக கேட்குறா. ஆமாம் ஒரு வாரம் தானே அப்படின்னு இவனும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவள் பேக் பண்ணும்போது இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, ஆமாம் உனக்கும் அவனுக்கும் எதுவும் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பாலிக்காக கேட்க, அப்போ அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு, இன்னுமா அவர் என்னை இப்படி விட்டு வச்சிருப்பாரு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கெல்லாம் பக்குன்னு இருக்குது. என்ன பேசுகிற நீ, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவானா. ஏய் அவர் ஒன்றும் உன்ன மாதிரி மிருகம் கிடையாது, அவர் ஒரு ஜென்யூன் பர்சன், அவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா, ஓ அப்போது நான் மிருகம், அவன் மட்டும் ஜென்டில்மேனா, மிருகம் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏய் நீ மிருகம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வேணுக்குன்னே சொல்கிறா. அடுத்த செகண்டுக்கெல்லாம் அவன் வேணும்னே இவ்வளோ அட்டாக் பண்ணுற மாதிரி கிட்ட வர, இவ்வளோ அந்த ஹேர் ட்ரையர்லாம் எடுத்து வச்சுட்டு கிட்ட வந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாளா. இதுக்கெல்லாம் பயப்படுறாளாம் அவன். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இவளை பிடிச்ச அந்த கபோர்டுக்குள்ள அதுக்குள்ளே உள்ளே தள்ளிடுறான். இவன் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை உள்ளே தள்ளி அந்த கபோர்டு வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்க. இவன் பயந்து போய் கத்துறா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சும்மா தானே, விளையாட்டுக்கு தானே பண்ணுறான். அப்படியே லாக் பண்ணாமல் லாக் பண்ணுற மாதிரி சீனை போட்டு இந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறான். ஸோ இவனோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட்டாக சைல்டிஷாக தான் இருக்கும். ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ இவளை இவனோட வீட்டுக்கு அப்படியே காரில் கூட்டிகிட்டு போக ரொம்ப இவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே அவளை பார்க்க. பட் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எம்டி இருக்கான்ல, அவன் ஞாபகம் தான் வருது. அவன் ஒரு தடவை கேட்டிருப்பான், ஹோட்டலுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனால் ஒரு தடவை கூட என்னை பற்றி யோசிக்கலல்ல, நீ என்னை பற்றி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அது இப்போ ஞாபகம் வருது. ஸோ இவன்கிட்ட பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, உன் அப்பாக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு அங்கே வரேன், தேவையில்லாமல் நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வரா. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட. இப்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா குகை எங்கள் அப்பா வந்துட்டு, அம்மா நான் அன்றைக்கே அவங்கள போய் பார்க்கலான்னு சொன்னேன், நீ ஏன் ஒரு வாரம் கழிச்சு போகலான்னு கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருப்பாங்க இவங்கிட்ட, இவன் தான் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா வாங்கன்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதை தான் இவங்க அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இந்த எம்டி இருக்கான், அவன் வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்போது இவளோட டீமில் இருக்கிற எல்லாருமே அவங்க இன்றைக்கி வரலை அப்படின்னு சொல்ல எம்டியும் போயிடுவான். அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மேனேஜரையோ இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா சோகத்தின் மறு உருவமாக நடந்து வந்துட்டுப்பா. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த எம்டியை பார்த்துட்டு பயந்து போய் ஓடுறா.
ஸோ ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு, நான் எதுக்காக இன்னவரை பார்த்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், அவர் தான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுருக்கா. அப்போது கரெக்டாக இந்த எம்டியும் பார்த்தீங்கன்னா அவள் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, நம்ம பேசலாமான்னு கேட்க அவள் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டி போய் உட்கார வச்சு, இதுக்காக இந்த மாதிரி இருக்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத, புரியுதா அப்படின்னு சொல்ல, அவளும் வந்துட்டு புரியுது, நான் என்னதான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, ஸோ இதுக்கு மேலே நான் ஒதுங்கிக்கிறது தான் நல்லது, ஸோ நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க, நான் தொல்லை பண்ண மாட்டேன்னு சிரிச்சிட்டே பேசுகிறா. ஸோ இவன் இந்த மாதிரி பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அப்படியே மாறுது. அப்படியே கோபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, என்ன நான் இந்த மாதிரி சொல்லுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா, சத்தியமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்கார்றா. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா ஷாக்கு, நல்லா தான்டா பேசிகிட்டு இருந்தா, திடீர்னு எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே பாருங்க எம்டி, நான் கிவ் அப் பண்ணுறதா கிடையாது அப்படின்னு சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான், ஸ்டார்டிங்கில் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்க இவளுக்கு கடுப்பாகுது. எது ஃப்ரெண்டா, இங்கே பாருங்கள், என்னாலலாம் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, நான் கிவ் அப் பண்ண போகிறதும் கிடையாது, ஸோ முதல்ல ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இவ பார்த்தீங்கன்னா அவனை வெளியே போக சொல்லிட்டு இவ எந்திரிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நம்மளை போக சொல்லிட்டு இவ போகிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. கையில் ஒரு ஃபைல் இருக்குது, அதையும் பிடுங்கிட்டு ஒரு மாதிரி அவனை கோவமாக பார்த்துட்டு, ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்னு திட்டிட்டு போகிறா. ஸோ இவ இப்படி பண்ணிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா இவன் லைட்டாக சிரிக்கிறான். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா அழுகுது இவனுக்கு பிடிக்கல. இப்போது அடுத்த சீனில் இந்த குகை அங்கே இருக்கான்ல, அவனோட வீட்டில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மா அப்பாலாம் வராங்கல்ல, அதனால இவங்க வெட்டிங் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்க வைக்கிறாங்க. இல்லை இல்லை இங்கே வேணாம் அங்கே வைங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வேற ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்போது திரும்ப அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு, இல்லை இல்லை இந்த இடம் நல்லா இல்லை, வேற இடம் அப்படின்னு சொல்ல, பாவம் அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிட்டே இருக்க, இவன் சும்மா அங்கே வை இங்கே வைன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பார்க்க கடுப்பாயிடுச்சு. ஒரு கத்துவா, ஒழுங்காக எங்காவது ஒரு இடத்துல வச்சு தொலைங்க அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கப்புறமா தான் பேசாமல் இங்கேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அவங்க அதெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. இவ சரி ஓகே, வேற என்ன நல்லா க்ளீன் பண்ணணும், நான் மட்டும்தான் க்ளீன் பண்ணணுமா, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட 2 பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு போகிறாங்க. அப்படி போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு அவனை ஒரு மாதிரி போக் பண்ணுற மாதிரி டீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப, இவனுக்கு இவ பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் ரொம்ப க்யூட்டு அப்படின்னாலும் சொல்லிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் போய் பார்க்குறாங்க க்ளீன் பண்ணலான்னு சொல்லி. அப்போது இவளும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. இவனும் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்போது 2 பேரும் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் உட்காந்துக்க. இவன் என்ன பண்ணுறானா, இங்கே பாரு, நான் இந்த கட்டில் பார்த்துப்பேன், நீ இதோ இந்த தரையில் இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்ல, அவன் ஏன் நான் இங்கே தூங்கணும், எதுக்காக இது, நம்ம இதுக்கு பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, கொன்றுவேன் ராஸ்கல், ஒழுங்காக நீ கீழே கடை, மேலெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கா. அவள் அந்த பெட்டை பார்க்குறா, அந்த பெட்ஷீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு எப்படின்னா ஒரு டைம் இந்த சுவா வந்துட்டு இவன் முன்னாடியே அவனை கிஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாவில்ல. ஸோ அதை அப்படி நினச்சி பார்த்துட்டு, கருமம் இது இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இது இங்கே இருக்கக்கூடாது, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க போல். ஸோ அவங்கள வர சொல்லி அந்த மேட்ரஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ண அனுப்புகிறா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் புது கப்பலா அப்படின்னு கேட்க, இவன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்புறம் ஏதோ ஒரு டாப்பிக்கில் குழந்தைய பற்றி பேச இவன் உடனே சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாயிடுச்சு. வீணா கனவு கண்டுட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்கிறா. அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுற. இப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது எம்டிக்கிட்டேருந்து. அதை பார்த்ததுமே ஷை ஆகிட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்தா இவனுக்கு வெறி ஆகுது. இவன் வெறியாகிறதுக்கு தகுந்த மாதிரியே அவளும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே குழஞ்சு பேசிக்கிட்டே இருக்க. இவன்லாம் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அந்த பக்கம் அவனை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க, நான் இன்னைக்கு உன்னை பார்க்கவே இல்லையே, இன்றைக்கி வேலைக்கு வரலையா என்ன அப்படின்னு கேட்க, அது நான் இன்றைக்கி ஒரு வேலையாக இருக்கேன், என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ அவனும் நான் வேணா வீட்டுக்கு வரட்டான்னு கேட்க, இல்லை வேணாம் நானே உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே தெளிவாக, நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேணான்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை வச்சாரா. இவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஃபோனை கட் பண்ணிக்க. 2 பேரும் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுட்டு தான் ஃபோனை கட் பண்ணுறாங்க.
அப்போ இவளோட அந்த புத்திக்குள்ளே என்ன வந்துச்சுன்னு தெரியல. திரும்ப கட்டான ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை அவன் கேட்டால் சும்மா இருப்பானா என்ன? அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. பார்த்துட்டு இருக்கான். இவ எந்த அளவுக்கு நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி இங்கே பாரு ஹலோ ஹலோ அப்படிங்கிறான். அந்த பக்கம் எந்த சத்தமும் கேட்கல. பட் இருந்தாலும் இவன் இங்கே பாரு அவள் என்னோட ஒய்ஃபு, நீ தேவையில்லாமல் எங்களுக்கு குறுக்க வராதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச இவன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறத பார்த்து அவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இவன் அப்படியே தான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த போலீஸ் சைமனை வாட்ச் பண்ணுறதுக்காக எம்டியோட ரூமுக்கு வெளியே வந்துட்டு இருக்கான். ஏன்னா சைமன் அங்கே தானே இருப்பான், அசிஸ்டன்ட் இல்லையா, அவன் அங்கே இருக்கான். ஸோ போலீஸ் அவனை வாட்ச் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நிற்கிறான். அப்போது கரெக்டாக எம்டி அங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா எம்டி கிட்டே போயிட்டு கேட்குறான், இந்த மாதிரி உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அவளுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவளும் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கா, ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் தான் அவளை கொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் ஒரு மார்க்கமாக பார்க்குறான். அடப்பாவி நீயாக இது கொன்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவன் அப்படியே வெளியே வரும்போது சைமன் இருப்பான்ல, அவனும் அங்கே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். யாருண்டா எல்லாரும் ஒரு மாதிரி மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான் அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். யாருக்கிட்டனா இந்த குகை அங்கே இருக்கான்ல அவன் தான் பண்ணியிருப்பான் போல். ஃபோனை கட் பண்ணதுமே அவன் ஒரு வாரத்துக்கு வர மாட்டானா. ஸோ நம்ம எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், அப்புறம் நீங்கள் வேலையை செய்ய தேவையில்லை, ஜாலியாக வீட்டுக்கு போங்க, ஜாலியாக இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கு பார்க்கலான்னு சொல்லும்போது கரெக்டாக இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அங்கே வந்துடுறா. ஸோ அவள் வந்து அங்கே நிற்கும்போது இவனும் அவளை பார்த்துட்டு அவன் இனிமேல் இங்கே வரமாட்டான் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு ஏன் வரமாட்டான்னு அவள் கேட்குறா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு அம்மா அப்பா வராங்களாமான்னு சொல்ல இவ ஒரு மாதிரி சேட் ஆயிடுறா. இவளுக்கு தான் அவன் மேலே ஒரு லவ் இருக்குல்ல. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா காதுகிட்ட போயிட்டு இங்கே பாரு அவனை விட ரொம்ப கூலாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அவனை விட கூலாக ஹேண்ட்ஸமாவா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்க, உனக்கு பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு புரியல என்ன சொல்கிறேன்னு கேட்க காதுகிட்ட போயிட்டு அது நான் தான் அப்படின்ட்டு ஓடிடுறான். என்ன பைத்தியக்காரன் இந்த மாதிரி ஒளரிட்டு போயிட்டு இருக்கிறான், என்ன பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா குஹாங்கோட வீட்டில் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்க இவனை காய் ஏதோ சாப் பண்ண சொல்லியிருப்பா. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக அப்படியே சாப் பண்ணி வைக்க இவளுக்கு கடுப்பாயிடுச்சு. இவ்வளோ பெருசாக இது பண்ணேன்னா அது எப்படி வேகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் ஃபிஷ்ஷு தீஞ்சு போயிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு அந்த சூப் மாதிரி வச்சிருக்கா. அதை எடுத்து டேஸ்ட் பண்ணா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பே இருந்திருக்காது. சரி ஓகேன்னு தண்ணி ஊற்றினா தண்ணி அதிகமாகிடுச்சு. சரிடா கொஞ்சம் இதில் உப்பு போடுன்னு சொன்னால் அவன் டப்பாவே திறந்து விட்டுறான். அந்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஓவன் இருக்கும்ல அது ஒரு மாதிரி பேர்ன் ஆகிடுது. ஸோ உள்ளே வச்சுக்கிற எல்லாமே நாஸ்தி. இப்போ அப்படியே தான் அடுத்த சீனுக்கு நம்ம சுவா இருக்கால அவள் தான் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கா ஒரு ஹோட்டலில். ஸோ இந்த பக்கம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி இருக்கான்ல, ஸோ அவன் தான் இங்கே வருவான். இவள் வந்து அவளோட அப்பாவோட நம்பர் வந்து கால் பண்ணி மீட் பண்ணுன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டுருப்பா அவனை. ஸோ எம்டி வந்து பார்த்தா அவளோட அப்பாவுக்கு பதிலாக இவ தான் இருக்கா. ஸோ இவளும் நம்ம டின்னர் சாப்பிட்லாமா என்ன ஒன்றா அப்படின்னு கேட்க இவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துல மேனேஜர் இருக்கால எங்கே இருந்தால் வருவாளோ கரெக்டாக வந்துடுறா. ஸோ வந்துட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்துக்கிறா. சரி ஓகே இதான் நல்லதுன்னு சொல்லிட்டு எம்டியும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட சரி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா சுவா ஒன்று ஆர்டர் பண்ணால் இந்த இருக்கால அவள் வேற ஒன்று சொல்கிறா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இவன் மூஞ்ச பார்க்க, அதாவது இவங்க ரெண்டு பேர் சொன்னதில் ஏதோ ஒன்று அவன் சொல்லணும், ஆனால் இவன் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேற ஒன்று சொல்லிட. இதே மாதிரி தான் ஒரு 4-5 டிஷ்ஷு மாற்றி மாற்றி ஆர்டர் பண்ணுறாங்க. இவனும் எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க சொல்கிறது. இப்போ அப்படியே அந்த சைடு அங்கே போயிட்டுருக்கா. இந்த பக்கம் இவனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவனோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இவனும் சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டின்னர்லாம் முடிஞ்சிருது. எம்டி பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் இருக்கால அவகிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல, ஆக்வர்டாக இருந்திருக்கும், சரி நம்ம வேணால் ஒரு ட்ரிங்க் சாப்பிட போகலாமான்னு கேட்க அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. ஹலோ என்ன இதுக்கு நீ ட்ரிங்க் சாப்பிட கூப்பிட, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன ஃப்ரெண்டாக நினச்சி கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருக்கா. இவனும் பவ் பண்ணுறான். அவள் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டு திரும்பி போயிடுறா. இவன் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனுக்காக இவங்க வீட்டை தான் காட்டுறாங்க. ஒரு சாப்பாடு கூட நல்லாவே இருந்திருக்காது, எல்லாம் தீஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே என் ஒய்ஃப் கிட்ட கைண்டாக நடந்துச்சுங்கன்னு அவன் சொல்லியிருப்பானா. அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டான பர்சன் தான். அவர்கிட்ட எதுவுமே திட்டுற மாதிரி பேசலை. இப்போது இவன் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா. சரிப்பா நீ போய் அவகிட்ட பேசுனா பேசுன்னு சொல்ல இவன் பார்த்தீங்கன்னா இதான் சாக்குன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருக்கா. பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு எம்டியோட ஞாபகம் வர
அவன் கேட்டிருப்பான்ல என்னை பற்றி நீ நினைக்கவே மாட்டியான்னு. ஸோ அந்த ஞாபகம் வந்து அடுத்த செகண்டுக்கு இவன் காலில் போட்டு ஒரு மிதிக்க அவ்வளோதான். அவன் பார்த்தீங்கன்னா வழியில் அந்த பக்கம் கத்திட்டு போகிறான். அதுவும் இல்லாமல் அவன் கத்தி வேற காட்டி பயமுறுத்தி என் கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டு பிடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட அவனும் அங்கேருந்து ஓடிடுவான். ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. எல்லாம் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் அவங்க தூங்க போயிட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அப்போ இவனும் வந்து கட்டிலே உட்காந்துட்டு இருக்க. கீழே இறங்கு அப்படின்னு அவ சொல்கிறா. ஏன் எதுக்கு? என்னோட பெட்ரூம் என்னோட கட்டில் அப்படிம்பானா. அவ இறங்குறியா இல்லை வாட்ச் தலவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அந்த பில்லெல்லாம் தூக்கி அவன் மேலே போட அவனும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுறான். வேற என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கீழே போய் படுத்துக்க. இவளும் பார்த்தீங்கன்னா கட்டில் போயிட்டு அப்படியே இழுத்து போத்தி தூங்குறா. அப்போ இவன் அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோயினும் எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா கண்ணை மூடி தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் எதுவுமே சொல்ல அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறான். அப்போ அவன் அந்த பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அது அப்படியே ஞாபகம் வருது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவன் அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டு இருக்க. இவளுக்கு தூக்கமே வந்திருக்காது. அவனை சும்மா பிடிச்சி ஒரு மாதிரி சுரண்டிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் திரும்பி என்னை பார்த்த மாதிரி தூங்கு, என்னை பார்த்த மாதிரி தூங்குன்னு அவனெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். இவள்னா என்ன பண்ணுறன்னு தெரியாமல் திரும்ப திரும்ப திரும்பன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா இவளை பார்த்த மாதிரி திரும்பிக்க. எனக்கு தூக்கமே வரல, நீ என்ன பார்த்த மாதிரி தூங்கு அப்படின்னு கேட்க. சரி ஓகே கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ இவனையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் சீனில் அதே தான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பாஸ்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினச்சி பார்த்து இவனையே பார்த்துட்டு இருப்பாளா. டக்குன்னு இவனும் திரும்ப 2 பேரும் அகைன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போது ஏன் தூங்கலையா அப்படின்னு அவன் கேட்க. தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறா. நான் வேணா உன்னை தூங்க வைக்கிட்டா, பாட்டு பாடவா அப்படின்னு கேட்குறான். இப்போ அப்படியே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அகைன் இவங்க அடிக்கடி ஃப்ளாஷ்பேக் போயிடுறாங்க. என்னன்னா அப்பயும் இவ அப்படியே தான் சொல்லியிருப்பா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அவனு வந்துட்டு சரி ஓகே கண்ணை மூடி தூங்குன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு இப்படி கை மேலே படுக்க வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ நம்ம ஊரில் குழந்தைங்களுக்கெல்லாம் தாலாட்டு பாட்டு பாடுவோம்ல, அந்த மாதிரி இவன் ஏதோ கொரியனில் பாடிட்டு இருக்கான். ஸோ ஏதோ ஒரு பாட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி தாலாட்டு பாடுற மாதிரி பாடிட்டு அவள் பேர் சொல்லி சொல்லி தான் பாடுறான். ஸோ அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்க அவளும் நல்லா தூங்கியிருப்பா. இப்போ அதெல்லாம் 2 பேருமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ என்ன ஓகேவா பாடுட்டா அப்படின்னு அவன் கேட்க. ஒன்றும் வேணாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பக்கம் திரும்பி தூங்கிடுறான். இப்படியே தான் இந்த டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இந்த எம்டி இருக்கான் இல்லையா, இவன் சொன்னது அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா இவன் வந்துட்டு கொலைகாரனான்னு சொல்லி அவன் கேட்க. அப்போ எம்டி வந்துட்டு நான் கொலை பண்ணல, பட் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு அவ கொடுத்தான்னு சொல்ல. இப்போ அதை எடுத்து பார்த்தா கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இவனும் கொலைகாரன் இல்லை, நான் எவன் தாண்டா கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. சரி ஓகே நீ என்ன நினைக்கிறத பற்றின்னு சொல்லிட்டு இவன் கிட்டே இந்த போலீஸ் கேட்க. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எம்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இவனுக்கு கோவம் வந்து ஒழுங்காக தின்னு அப்படின்னு சொல்ல அவனும் சாப்பிட்றான். இப்போது அப்படியே நைட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவளோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு குஹே அங்கே இருக்கான்ல, அவனும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா நம்ம எம்டி இருக்கான்ல, அவன் தான் அவளுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருக்க. இவன் ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணி விடுறான். இன்றைக்கி ஃபுல்லாக நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவள் தூங்கியிருப்பா. ஸோ குஹயாங் தான் அந்த மெசேஜ் எடுத்து பார்க்குறான். அதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு திட்டி அனுப்பிடுறான். ஸோ இவனும் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு ரிட்டர்ன் சொல்லிட்டு பார்த்தா வாயை மூடிட்டு தூங்கிடலான்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருக்கான். ஸோ அதை அனுப்பி வச்சுட்டு இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு ஃபோனை மெதுவாக அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ அப்படியே அவளை பார்க்குறான். அவள் அழகாக தூங்கிட்டு இருக்கா. ஃபோன் எடுத்து அப்படியே 2 பேர்த்தையும் சேர்த்து வச்ச மாதிரி அழகாக க்யூட்டாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். இப்படியே நான் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா என்னதான் இவனுக்கு ஒரு சைல்டிஷ் பிஹேவியர்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் இன்றைக்கி நைட்டு இவங்க அப்படி தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா விடியுது. எப்படின்னா 2 பேரும் ஒன்றா தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்கிறா. ஸோ அவள் கண்ணை திறக்கும்போது அவன் கூட இருக்க இவளுக்கு செம்ம ஷாக்கு. இவன் எப்படா எங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஏன்ட்டு எழுப்புறா. அவனும் அப்படியே வந்துட்டு கண்ணை கூட திறக்காமல் படுத்துகிட்டே இருக்க. எட்டு ஒரு தள்ளு தான் அவன் அப்படியே உருண்டு போயிட்டு கீழே விழுந்துருவான். ஸோ அவனை கீழே ஊட்டி தள்ளிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு குக் பண்ணலான்னு போகிறா. ஆனால் அவளுக்கு முன்னையே அவனோட அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்காக கார் வந்துட்டு இவனோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இவன் வந்துட்டு இங்கே பாரு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இது ஒரு ஃபேக்கான கல்யாணம், ஸோ எனக்கு இந்த கார் தேவையில்லை அப்படின்னு சொல்ல அங்கே பாரு அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. நீ இப்போ இதை வாங்கிக்கலான்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அவங்களோட சந்தோஷத்துக்காக வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பாரு இப்போதைக்கு மட்டும்தான் வாங்கிக்கிறேன், இது ஒன்றும் என்னோட கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீயை வாங்கிட்டு அப்படி
அப்படியே அந்த காருக்குள்ளே போகிறா. ஸோ அவங்களும் அவங்க 2 பேரும் போகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்ன அப்படின்னா அவனோட பேரண்ட்ஸ் நினச்சி பார்க்குறாங்க. இந்த கல்யாணம் நின்று போயிருக்கோல அந்த டைமில் இவன் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு அவள் கண்டிப்பாக வேணும், நான் அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். ஸோ பையன் ஆசைப்பட்ட மாதிரி ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே போடாமல் சடனாக காரை திருப்ப பின்னாடி வரவன் சும்மா இருப்பான், அவன் வந்து கத்திட்டு போகிறான். இவளும் என்னாச்சியா இப்படின்னு சொல்லி கேட்க அவன் பார்த்தீங்கன்னா முதல்ல இண்டிகேட்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ கண்ணா பின்னான்னு எக்கச்சக்கமாக ஓட்டிகிட்டு இருக்கா. அவனுக்கு பயமே ஆயிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லாமல் காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிகிட்டு இருக்கா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டு இந்த கீ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம எம்டி இருக்கான் இல்லையா, அவனும் அங்கே வரான். ஸோ ஹீரோயின் குகை அங்கங்கே நிற்கிறத பார்த்துட்டு எம்டி அப்படியே கோவமாக வண்டியை விட்டு இறங்க ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவனும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, இவன் கூட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க இவ அது வந்து அப்படின்னு சொல்கிறா. ஸோ எம்டி பார்த்தீங்கன்னா இன்னுங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை அது வந்து அப்படின்னு அவள் சொல்லுவா. அப்போது குஹையாங் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ தான் தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்ல எம்டிக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, நீ தான் அவளை விட்டுட்டு போன, இப்போ அவள் என்ன ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுக்க இப்போ டக்குன்னு இவனும் இன்னொரு பக்கம் கையை பிடிச்சிட்டு நம்ம சங்கோன்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுத்து வாவான்னு கூப்பிட அவள் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் 2 பேர்த்தோட கையையும் உதறி விட்டுறா. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் சண்டை போடுற மாதிரி போக ஹீரோயின் இவனை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளிட்டு முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை தள்ளிக்கிட்டே இருக்க இப்போ எம்டிக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எம்டி இருக்கான்ல அவனை வந்துட்டு காம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் இந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா குஹையாங்க்கு பார்க்கவே முடியல. ஸோ நம் சங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒரு கத்திட்டு அவள் கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து நிறுத்த இப்போது 2 பேர்த்துக்கு நடுவில் இவள் மாட்டிக்கிட்டு நிற்கிறா. ஸோ எங்கே போகிறது யார்கிட்ட பேசுறது ஒன்றுமே புரியல. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு முடியுது இல்லையா. ஸோ இது கத்தேனாச்சு அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் யார் தான் ஹீரோங்கிறது உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ட்வைலைட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.